ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பில்லிங்கில் பட்டர்ஃப்ளை கீச்செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான ஐட்டம்ஸ்: பில்லிங் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன், பாருங்க மல்டி கலர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கீச்செயின் அந்த ஹோல்ட் பண்ணுறது எடுத்திருக்கேன், சிசர், பில்லிங் நீடில், ப்ரஷ்ஷு, ஃபெவிகால், பில்லிங் பேப்பர் வார்னிஷ், இது ஷாப்ஸில் கிடைக்கும், இது ரிங்ஸு, தென் பில்லிங் போர்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். நான் இதில் க்ரீன் அண்ட் ப்ரௌன் கலர் மட்டும் எடுத்திருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்காதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீடில் எடுத்து சென்டரில் வச்சு அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது இதை போர்டில் வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு. லூஸ் பண்ணிவிட்டு தென் அதை எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணணும். பட்டர்ஃப்ளைக்கு அந்த சென்டரில் இருக்கிறது பண்ணுறேன். இப்போது பாருங்கள், எடுத்துகிட்டு கார்னரில் லைட்டாக ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது க்ரீன் எடுத்து க்ரீனையும் அதே மாதிரி நீடில் வச்சு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 6 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து சேம் சைஸில் இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். தென் நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கனால அதிலே இன்னொரு க்ரீன் எடுத்து அதில் கொஞ்சம் சின்ன சைஸ் யூஸ் பண்ணி அதிலே ஒரு 6 ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அதிலே கீழே உள்ள ரவுண்ட் ஷேப்பில் சைஸ் எடுக்கிறேன். ஆனால் நான் கொஞ்சம் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே அதே மாதிரி கீழே உள்ள விங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயும் ஒரு 6 ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இப்போது எல்லோ கலர் ஸ்ட்ரிப் எடுத்து அதில் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ரவுண்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இது மாதிரியே ஒரு 8 ரவுண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இதை 3 எடுத்து ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் எப்படி வைக்கிறேன்னு. இப்போது அந்த கேப்பில் குட்டி குட்டி எல்லோவாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ப்ரௌன் கலர் ஸ்ட்ரிப் எடுத்து அதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. இது மாதிரி இது மேலே ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த ஹாஃப் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிக்கிற மாதிரி. அதே மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லா விங்ஸ்லேயும் இதே மாதிரி ப்ரௌன் கலரை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ப்ரௌன் கலர் ஸ்ட்ரிப்பில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதே சைஸ்லேயே 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை பட்டர்ஃப்ளையோட ஆண்டனா மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். மேலே ஆண்டனா வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்தா அது அப்படியே பேஸ்ட் ஆகிடும். இது மாதிரி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பெருசாக ரெடி பண்ணி வச்சுருந்ததை மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குட்டியாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே 2 சைடும் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் குவில்லிங் பேப்பர் வார்னிஷை வந்து
கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த ப்ரஷ் வச்சு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இது கொஞ்சம் காஞ்சிருச்சு. இதில் இந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்து அதை கொஞ்சம் பெருசாக்கி விட்டுட்டு அதில் ஜாயின் பண்ணிவிட்டு கீ செயினாக ஹோல்ட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நம்மளோட பட்டர்ஃப்ளை கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.